though a very simple cut wheat rice, அதாவது I give my souls and hearts to you all for this eve of Christmas, and so you taste it and see with the thick curd and cut wheat கோதுமை ரைஸ். மார்கழி மாதம் காலையில் இன்றைக்கி வந்து கிருஷ்ணருக்கு நம்ம வந்து படையல் சிம்பிளான விஷயந்தான். கட் வீட் ரைஸ் தான், கோதுமை தான். ஒரு கப்பு கட் வீட் ரைஸ் எடுத்துகிட்டா பார்த்திங்களா கோதுமை ரவை விட பெருசாக இருக்கும். இதை வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம ½ அன் ஹவர் சோக் பண்ணிடுறோம். 1 கப்பு 1 கப்புக்கு 3 cups ஆஃப் வாட்டர் குக்கிங் டைம் வேணும் ஆஃப்டர் சோக்கிங் ½ அன் ஹவர். சாதாரணமாக எப்பவும் போல் ரவை செய்கிற மாதிரி கடுகு, வரமிளகா, 2 வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு தேங்காய் எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில், அதாவது 1 கப் கட் வீட் கோதுமைக்கு ½ அன் ஹவர் சோக் பண்ணிக்கலாம். 3/4 மணி நேரம் சோக் பண்ண சுடுதண்ணியில் எடுத்து 3 கப் வாட்டர் விட்டு தாளித்த தண்ணியில் வேக வச்சு இந்த பதத்துக்கு எடுத்துக்கிறோம் உதிரியாக. இது வந்து ஹை ஃபைபர் மட்டும் இல்லாமல் டயபெட்டிக் பீப்புளுக்கு ரொம்ப சேஃப் ஃபுட்டு. ஈவன் இப்போ சில்ட்ரன்ஸ் ஆர் diabetic, so give this sort of diet which is going to be safe for your gut and anti-diabetic. Thank you. Love you all.